நம் முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்த்துவாங்க? 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க, வாழையடி வாழையா வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எதுக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த வாழைக்கண்ணெல்லாம் வெட்டி வேரோட எல்லாமே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணோம். ஆனால் அதுக்கான அறிகுறி ஒன்றுமே கிடையாது. திரும்பவும் அந்த வேர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இவ்வளோ வாழைக்கன்று திரும்பவும் துளுத்து வந்துருச்சு. இதில் ஒரு 2 வாழைக்கன்று மட்டும் புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி செடி, நிறைய செடிங்கெல்லாம் தானாகவே உருவாகிட்டு இருந்தது. அப்புறம் மாமியார் வந்து மணத்தக்காளி கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எங்களுக்கு பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது தோட்டம். ஹாப்பி பர்த்டே சொல்லு. யாருக்கு ஹாப்பி பர்த்டே? உனக்கு இல்லை, அண்ணாக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. என்னோட பெரிய பையனை பர்த்டேக்கு மாமியார் வீட்லேயே ஒரு சின்ன கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஏன்னா எங்கள் மாமியார் கூட இருக்கிறது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். 1000 மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவங்க நம்ம கூட இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும். நெக்ஸ்ட் எதுவுமே தோணாது.